வெல்கம் டு அவர் சேனல் மாணவனாசிரியர். இந்த விட நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா காமன் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் 2023 11th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ்க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். மெயினாக இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும். ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் தான் நல்லா பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக வந்து நாளைக்கு நடக்கக்கூடிய 11th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷனுக்கு இந்த கொஷின் பேங்க்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் தான் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 90 மார்க் கொடுத்துருக்காங்க. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் 20 1 மார்க் இருக்குது. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் புக் பேக் நல்லா பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக புக் பேக்லேருந்து 15 கேட்பாங்க. மெயினாக அதில் இருக்கக்கூடிய 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்கை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ லாஸ்ட் மினிட் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் காமர்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 7-2-14 இதில் வாட் இஸ் மீன் பை பேர்ட்டர் சிஸ்டம், ஹூ இஸ் கால்டு சோல் ட்ரேடர், ஸ்டேட் த டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் ஃபர்னிஷிங், டிஃபைன் கோஆப்ரேட் கவர்னன்ஸ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் டெபாசிட்டரி ரிசிப்ட், எக்ஸ்பிளைன் த மீனிங் ஆஃப் என்டர்பிரைஸ் ட்ரேடு, வாட் ஆர் த கண்டென்ட்ஸ் ஆஃப் இந்தியா, அதே மாதிரி ஹூ இஸ் அன் ஏஜென்ட், அடுத்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் அசஸ்மெண்ட் இயர், டிஃபைன் டிரான்ஸ்போர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து 7-3-21 கம்பேர் த பிஸ்னஸ் வித் ப்ரொஃபஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். 5 வாட் இஸ் மீன் பை கவர்மெண்ட் கம்பெனி, வாட் இஸ் த இம்பேக்ட் ஆஃப் இ-காமர்ஸ் பையர்ஸ், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த டைப் ஆஃப் அது கேட்டிருக்காங்க. மென்ஷன் த ஃபங்க்ஷன் ஆஃப் சார்க், வாட் டு யூ மீன் த அக்ரிமெண்ட், கிவ் த மீனிங் ஆஃப் கிராப் இன்சூரன்ஸ், லிஸ்ட் அவுட் த 5 ஹெட்ஸ் ஆஃப் இன்கம், லிஸ்ட் த கைண்ட்ஸ் ஆஃப் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அடுத்து 7-5-35 இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்பிளைன் த டிஃப்ரெண்ட் கீ எலமெண்ட்ஸ் பிஸ்னஸ் எத்திக்ஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த கேரக்டர்ஸ் ஆஃப் சோல் ட்ரேடிங் பிஸ்னஸ், எக்ஸ்பிளைன் த எசென்ஷியல் வேல்யூட் ஆஃப் கான்ட்ராக்ட். அடுத்து வாட் ஆர் த கண்டென்ட்ஸ் ஆஃப் மெமோரேண்டம் அசோசியேஷன், டிஸ்டிங்ஸ் பிட்வீன் இன்டர்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரேடு. அடுத்து பார்த்தீங்கன்னா கிளாசிஃபை த ஃபங்க்ஷன் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, டிஸ்டிங்ஸ் பிட்வீன் பில் லீடிங் அண்ட் சார்ட்டர் பார்ட்டி. அடுத்து பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த அட்வான்டேஜ் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, டிஸ்டிங்ஸ் பிட்வீன் ஜிடிஆர் ஏடிஆர், எக்ஸ்பிளைன் த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வேர் ஹவுசஸ், டிஸ்டிங்ஸ் பிட்வீன் டைரக்ட் டாக்ஸஸ் இன்டைரக்ட் டாக்ஸஸ், வாட் இஸ் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் GSTHS, ஸ்டேட் த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர். ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேங்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. நாளை நடைபெற இருக்கக்கூடிய 11ஆம் வகுப்பு காமர்ஸ்க்கு இதில் இருக்கக்கூடிய கொஷின் தான் கேட்பாங்க. வீடியோ இம்பார்ட்டன் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவனாசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட் தெரிவித்துக்க மறக்காத நம்ம வாட்ஸ்அப் சேனலை ஜாயின் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பேங்க் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் இயர்லி எக்ஸாம் டிசம்பர் 2023 11th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ்க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 90 மார்க்கு, 3 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமு. ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேங்கில் இருக்கக்கூடிய 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க்கு எல்லாத்தையும் நல்லா வெல் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேங்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு டிஃபைன் காமர்ஸ், அதே மாதிரி ஹூ இஸ் எ ஸ்லீப்பிங் பார்ட்னர், வாட் இஸ் மீன் பை சார்ட்டர் கம்பெனி, அடுத்து பார்த்தீங்கன்னா கிவ் த 2 எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங், நெக்ஸ்ட் வந்து வாட் ஆர் த ஃபாரின் பேங்க்ஸ், வாட் டு யூ மீன் பை ATM, வாட் இஸ் மீன் பை என்ட்ரோ ட்ரேடு. நெக்ஸ்ட்டு 3 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 40 கம்பல்சரி, வாட் டு யூ மீன் பை தேர்ட்ரி இண்டஸ்ட்ரீஸ், மென்ஷன் த டைப், வாட் இஸ் அன்லிமிட்டட் லைபிலிட்டி, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பார்ட்னர்ஷிப் டைடு, வாட் இஸ் மீன் பை கவர்மெண்ட் கம்பெனி, அதே மாதிரி எக்ஸ்பிளைன் NEFT, வாட் இஸ் பில் ஆஃப் லோடிங், give the meaning of crop insurance, what are the type of causes country may be order the injection, who is will perform the contract, who are the all included in term of person. அடுத்து 7-5-35 what are the items of business, elucidate the 5 features of income tax, discuss the objective of business, what is mean by damage and their type, what are the advantages of cooperative society, distinguish between direct tax and indirect tax, explain the any principles of insurance, give the 5 difference between wholesale traders, retail traders, what are the contents of memorandum association, explain the 5 advantages of international business, explain the characters of sole trading business, explain the type of dissolutions of partnership prime, what are the features of internal trade, distinguish between bill of leading to the சார்ட்டர் பார்ட்டி. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் காமன் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கவர்மெண்ட் கொஷின் பேப்பர். ஸோ அடுத்தடுத்து நிறைய கொஷின் பேங்கில் இருக்கக்கூடிய கொஷின்லாம் நல்லா பார்த்துருப்போம். கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய கொஷின் தான் உங்களுக்கு நாளைக்கு அப்படியே ரிப்பீட் ஆகும். அடுத்தடுத்து இம்பார்ட்டன்ட் கொஷின் போட போகிறோம், பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ போட போகிறோம். அந்த வீடியோ வரதுக்கு நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஷின் பேங்க் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் 2023 காமர்ஸ்க்கான கவர்மெண்ட்டோட ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸும் நல்லா பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணக்கூடிய கொஷினை மட்டும் நீங்கள் படிச்சுட்டு போனால் போதும். அதான் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு ஆஃப் இயர்லியில் கேட்பாங்க. ஹூ இஸ் எ ஸ்லீப்பிங் பார்ட்னர் அடிக்கடி கேட்குறாங்க. கிவ் எனி 2 எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் மல்டிநேஷ்னல் கார்பரேஷன், ரைட் த ஷார்ட் நோட் ஆஃப் டெபிட் கார்டு, லாஜிஸ்டிக்ஸ்னால் என்ன,
வாட் இஸ் ஏ குளோபல் டெபாசிட் ரெசிப்ட், வாட் இஸ் மீனிங் த மல்டிபிள் ஷாப்பு, ஹூ இஸ் லீகல் ரெஸ்பரேட்டிவ், அதே மாதிரி வாட் இஸ் இன்கம் டேக்ஸு, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து 3 மார்க் பொறுத்திருக்கு 7 into 3 21. வாட் ஆர் த ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ், வாட் இஸ் அன்லிமிட்டட் லைபிலிட்டி, what is electronic banking, list out the type of social responsibility, explain the 3 characters of SGHS. அடுத்து what is entrope trade, what is agreement, which are the products of created during the Pondian's lult. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 5 மார்க் பொறுத்த வரைக்கும் what are the conditions of barter system கேட்டிருக்காங்க. describe the advantage of sole proprietorships, describe the advantage of multinational corporation. ஸோ அதுக்கு கீழே explain the 5 personal investment அது கேட்டிருக்காங்க. எக்ஸ்பிளைன் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ், டிஃபரன்ஸ் பிட்வீன் டைரக்ட் டாக்ஸஸ் இன்டைரக்ட் டாக்ஸஸ், எக்ஸ்பிளைன் த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் சோல். அது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, டைப் ஆஃப் த ரீட்டைல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், ரைட் த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் பேலன்ஸ் பேமெண்ட், வாட் ஆர் த டிஃபரன்ஸ் பிட்வீன் கான்ட்ராக்ட் அண்ட் அக்ரிமெண்ட். நெக்ஸ்ட் வந்து வாட் ஆர் த கன்வீனியன்ஸ் ஆஃப் மெமோரண்டம் அசோசியேஷன், கேன் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஃபண்ட்ஸ் ஃபார் மிஸ்யூஸ்டு, எஸ் கிவ் த ரீசன். ஸோ இந்த கொஷினை நல்லா பார்த்துக்கோங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். உடனுக்குடன் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நம்ம வாட்ஸ்அப் குரூப் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான அப்டேட்டுங்கிறது தொடர்ந்து அப்டேட் ஆகிட்டு இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பேங்க் வந்து 11th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் நாளைக்கு நடக்கக்கூடிய காமன் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷனுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேங்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிஃபைன் காமர்ஸ், அடுத்து ஹூ இஸ் கர்த்தா, டிஃபைன் த கோஆப்ரேட்டிவ், வாட் இஸ் ஷார்ட் நோட் ஆஃப் கிரெடிட் கார்டு, ரைட் த ஷார்ட் நோட் ஆஃப் டெபிட் கார்டு, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி வாட் இஸ் இன்கம் டேக்ஸ், லிஸ்ட் அவுட் த சோல் ட்ரேடிங் பிஸ்னஸ் லொக்கேட்டட் நியர் யுவர் ரெசிடென்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா 3 மார்க் பொறுத்த வரைக்கும் 7 into 3 21. வாட் ஆர் த போர்ட்ஸ் ஆஃப் டெவலப்டு இன் அது கேட்டிருக்காங்க. கம்பேர் த இண்டஸ்ட்ரி காமர்ஸ் இன் ட்ரேடு, வாட் இஸ் அன்லிமிட்டட் லைபிலிட்டி, வாட் இஸ் மீன் பை கவர்மெண்ட் கம்பெனி, டிஃபைன் இன்சூரன்ஸ், வாட் இஸ் இம்பேக்ட் ஆஃப் இ-காமர்ஸ் பையர்ஸ், எக்ஸ்பிளைன் எனி 3 characters ஆஃப் ஹோல்சேலர்ஸ், எக்ஸ்பிளைன் த டிமெரிட்ஸ் ஆஃப் மல்டிபிள் ஷாப்பு, லிஸ்ட் அவுட் த 5 heads ஆஃப் இன்கம். அடுத்து பார்த்தீங்கன்னா 7 into 5 35. வாட் ஆர் த discuss the advantage of railway transport, explain the characters of sole trading business, what are the characters of retailer, what are the content of partnership died, distinction between balance and payment balance of trade. அடுத்து what are the disadvantage of NMC, what are the objectives of SHG, state the features of departmental stores, explain the classification of contract in for basic of the performance, explain the various secondary function of commercial bank, explain the essential value of tender in performance, explain the advantage of warehouses, distinction between direct tax and indirect tax. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேங்கில் கூட கொஷின்ஸ் எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ லாஸ்ட் மினிட் வந்து பார்த்தா 11th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் காமர்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காமன் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் 2023 11th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ இதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு போனால் போதும். நாளை நடைபெற இருக்கக்கூடிய 11ஆம் வகுப்பு காமர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் மார்க்கை ஸ்கோர் பண்ணலாம். கர்த்தா அடிக்கடி கேட்குறாங்க, வேர் ஹவுசஸ், வாட் ஆர் த கைண்ட்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டி, டிஃபைன் டிரான்ஸ்போர்ட்டு, வாட் யூ மீன் பை இ-காமர்ஸு, வாட் இஸ் எத்திக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி, வாட் இஸ் த ஃபாரின் கரன்சி கன்வெர்ட்டபிள் பாண்டு, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி வாட் இஸ் ஹோல்சேல் ட்ரேடு, ரைட் ஏ 3 characters ஆஃப் சோல், இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ மறக்காத வீடியோ மட்டும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் நீங்கள் அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காத நம்ம வாட்ஸ்அப் குரூப் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான அப்டேட்டுங்கிறது தொடர்ந்து அப்டேட் ஆகிட்டு இருக்கோம். தேங்க்யூ.